ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்னென்னா, என்னோடய குழந்தைங்களுக்கு நான் கேரளாவில் இருக்கேன். என்னோடய மாமியார் அவங்களோட பேர குழந்தைங்களுக்கு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கண்மை எப்படி செஞ்சு கொடுக்குறாங்க. இவங்களோட பாரம்பரியம் ரெகுலராக இவங்க கண்மை தீரும்போது இந்த மாதிரி பண்ணி போடுறதுனால கண்ணில் நமக்கு சிவப்பாக இருக்கிறதோ இல்லை கண்மை போட்டோன்னே சில பேருக்கு கண்ணில் இருந்து தண்ணி வரும். அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் வராது. கண் நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். நம்மளோட கண்ணில் இருக்க அந்த ஐ லேஷஸ் அந்த கண் மை போடுற இடத்துல நமக்கு எங்கெங்கே முடி இருக்கிறோ ஐப்ரோவில் இல்லை நம்மளோட கண்ணுக்கிட்ட இருக்கிற அந்த முடி எல்லாமே நல்ல க்ரோத்தாக இருக்கும், நல்ல கருப்பாக இருக்கும். அவங்க எல்லாருக்குமே அப்படி இருக்கும். நம்ம தமிழ்நாட்டில் இருந்து நான் போயிட்டு என்னோடய கண் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நம்ம கண்மை போடாமல் இருக்கும்போதே கொஞ்ச நாளில் நம்ம இதை யூஸ் பண்ண அந்த இடமே நமக்கு அந்த முடி இருக்கிற இடம்லாம் நல்ல கருப்பாக டார்க் ஆகிடும். இதனால் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக தெரியும். நான் இங்கே வந்தப்போ எனக்கு இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி போடும்போது இது சரியாகுமா, இதனால் ஏதாவது ப்ராப்ளம், ஏன்னா நம்ம வீட்டில் இருந்து டெஸ்ட் பண்ணும்போது எப்போதுமே ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் இப்போ வரையும் என்னோடய 2 வயசு குழந்தையும் இருக்குது, 10 மாதம் இந்த குழந்தை, இப்போது நீங்கள் பார்க்குற குழந்தைக்கு 10 மாதம். இப்போ வரையும் நாங்கள் போட்டுட்ருக்கோம், எந்த ப்ராப்ளமும் இல்லை. நீங்கள் நினைப்பீங்க கன்னத்தில் பொட்டு வைக்கிறீங்க இல்லை நெத்தியில் பொட்டு வைக்கிறீங்க அங்கேயும் கருப்பாகாதான் நிறைய பேர் நீங்கள் டவுட் கேட்பீங்க. கண்டிப்பாக ஆகாது. ஏன்னா நம்மளுக்கு கடவுள் எங்கே முடி வளரும்னு அவங்க வளரும், அந்த வளர்ச்சி எங்கே இருக்கோ அங்கே மட்டும்தான் வளரும். நம்ம இப்போ தலையில் முடி வளருதுன்னா நம்மளோட ஃபேஸில் முடி வளராது. அது அந்த ஃபேஷியல் ஹேர்ஸ் வேணால் இருக்குமே தவிர மற்றபடி நமக்கு எவ்வளோ லாங்காக நம்ம தலையில் முடி வளர்றது, நம்மளோட ஐப்ரோவில் ஐ லேஷில் இந்த இடத்துலலாம் முடி வளர்கிற மாதிரி நம்மளோட ஃபேஸில் வளராது, நம்மளோட கை காலில் வளராது. ஆனால் நம்மளோட ஹேர் க்ரோத் எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே தான் நம்ம அப்ளை பண்ணும்போது அதோட க்ரோத் இன்னும் அதிகமாகுமே தவிர மற்றபடி பொட்டு வைக்கிறதுனாலையோ கன்னத்தில் பொட்டு வைக்கிறோம் அதெல்லாம் திஷ்டிக்காக வைக்கிறது. ஆனாலும் இந்த கண்மை நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது நமக்கு நல்லாவே திஷ்டி எதுவுமே படாது. திஷ்டிக்காக வைக்கிற கண்மையில் இன்னொரு பெனிஃபிட்டு, கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். நம்மளோட கண்ணில் இருக்கிற டஸ்ட்டு இதெல்லாம் ஒரு ஓரமாக காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது ஓரமாக வந்துடும். நம்ம ஐலைனர்லாம் யூஸ் பண்ணுறத விட கண்மை கடையில் வாங்கி நம்ம காஜல் யூஸ் பண்ணுறத விட இந்த மாதிரி வீட்டில் நம்மளே பெரியவங்களே நானே இதை தான் அப்ளை பண்ணுறேன். இது நம்மளுக்கு அப்படியே ஸ்ப்ரெட் ஆனாலும் ரொம்பவே நல்லது. முடி வளரும், கண்ணில் இருக்கிற அந்த ஐ லிட்டில் இருக்கிற அந்த முடியெல்லாம் வளரும். இதனால் ரொம்ப நல்லது. நான் அதனால் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் கொஞ்ச நாளாகவே கேரளாவில் என்னென்ன பண்ணுறாங்க, நான் கேரளாவில் இருக்கிறதுனால இங்கே கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுனால நான் இங்கே என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். எனக்கு இந்த கண்மை ரொம்ப நாளாகவே நான் வீடியோ போடணும்னு நினச்சிட்டே இருந்தேன். எதுக்காக போடாமல் இருந்தேன்னா ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணது வீட்டில் இருந்தது. மறுபடியும் நம்மளுக்கு வேண்டிய பொருள்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும், எடுத்து வைக்கணும், அதுக்கப்புறம் தான் சரி பண்ணணும். அதனால் நான் வீடியோ எடுக்காமே இருந்தேன். இப்போ கரெக்டான டைம் கிடச்சிருச்சு. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களோட வீட்டில் இருக்கிற குழந்தைங்க இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு, யார் கன்சீவாக இருக்காங்க இல்லை குழந்தை பிறந்திருக்கு அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சிம்பிளான இன்க்ரீடியண்ட், எந்த ப்ரிசர்வேட்டிவும் நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. ஒரு சூப்பரான நம்மளுக்கு கையில் நம்மளோட ஃபேஸில் அப்ளை பண்ணணுன்னா சீக்கிரமாக ஸ்மெட்ஜ் ஆகாது, அப்படியே அழிஞ்சு போகிறதோ அந்த மாதிரி எதுவுமே ஆகாது. ஏன்னா நம்ம ஆயுர்வேதம் என்ன சொல்கிறது, கரிசலாங்கண்ணி, கஞ்சுண்ணி, இன்னும் வேறு பிருங்கராஜ், இந்த பேரெல்லாம் சொல்கிற ஒரே கரிசலாங்கண்ணி, வெள்ளை கரிசலாங்கண்ணி வச்சு தான் நம்ம இதை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதனால் எல்லாருமே பயப்படாமல் தைரியமாக நம்மளோட குழந்தைங்களுக்கு நீங்கள் எப்போ 1 மாதத்துல இருந்து இல்லை பிறந்ததுலேருந்து கண்மை ஃபேஸில் அப்ளை பண்ணுறீங்க, இல்லை ஐப்ரோவில் போடுறீங்க, கண்ணில் போடுறீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. எந்த ப்ராப்ளமும் வராது, கண் எரியாது, குழந்தைங்க அழுகாது. கண்ணு கசக்கிட்டு அழுதாலுமே நமக்கு கண்ணில் ஒரு இரிட்டேஷனோ தண்ணி வந்துக்கிட்டே இருக்கிறதோ அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. அதனால தான் நான் வீடியோவில் என்னோடய குழந்தைங்க 2 பேருக்குமே அப்ளை பண்ணுறதும் எனக்கு அப்ளை பண்ணுறதும் நான் ஃபஸ்ட்லேயே உங்களுக்கு வீடியோவில் கொடுத்துட்டேன். நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், இவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணலாமா, இல்லை இவங்க சும்மா ஏதோ வீடியோஸில் சொல்லிட்டு போயிடுவாங்க அப்படின்னு நானே திங்க் பண்ணியிருக்கேன் நிறைய பேர். ஏன்னா இவங்க அப்ளை பண்ணுறதையும் காமிக்க மாட்டாங்க, சும்மா ஒரு விஷயம் ப்ரிப்பேர் பண்ணி இப்படி காமிப்பாங்க, நம்ம எதை நம்பி அதை போடுறது அப்படின்னு. அதனால் எனக்கே தோன்றதுனால தான் நான் என்னோடய குழந்தைங்களுக்கு அப்ளை பண்ணுறதும் எனக்கு அப்ளை பண்ணுறதும் நான் ஃபுல்லாகவே வீடியோவில் காமிச்சிருக்கேன். பாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்லது. அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னா ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் தான்.
வந்து இதை ப்ரிப்பேர் பண்ணவே தெரியாது, எனக்கு நாலேஜே இல்லை, எனக்கு வந்து எப்படி வந்து அதை செய்கிறதுன்னு கூட தெரியாது, ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம், எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஏன்னா சிம்பிளாக நம்ம வந்து ஒரு விளக்கில் வச்சு எண்ணெய் ஊற்றி அந்த மாதிரி தான் பண்ண போகிறோம். அது என்னென்னு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். நான் வந்து இதை வந்து என்ன நீங்கள் நினைப்பீங்க, இது என்ன இவ்வளோ அப்ளை பண்ணியிருக்கீங்க, பார்க்குறதுக்கு பேய் மாதிரி இருக்கும் அப்படின்னு வந்து சில பேர் நினைப்பீங்க. இது காரணம் என்னென்னா, நான் வந்து இது நைட்டில் அப்ளை பண்ணுறேன். நைட்டில் அப்ளை பண்ணிவிட்டு காலையில் எழுந்திரிச்சு குளிச்சிடுவேன். நான் ஃபேஸுக்கு ஏதாவது வந்து ஆயிலோ இதை ஏதாவது ஸ்கின் கேர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நைட்டில் ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டேன்னா காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது, நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு பார்க்கும்போது இந்த நம்ம அப்ளை பண்ணது அப்படியே நம்மளோட ஐப்ரோவில் முடி வந்து அப்படியே பிளாக் ஆகிருக்கிறத நான் ஃபீல் பண்ணேன். ஒரு டை அடித்த மாதிரி பிளாக் ஆகிருக்கிறத நான் ஃபீல் பண்ணேன். அதனால் வந்து நான் வந்து வாரத்தில் ஒரு நாள் வந்து என்னோடய கண்ணில் ஐப்ரோவில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுவேன். குழந்தைக்கு ரெகுலராக அப்ளை பண்ணுறேன். கண்மை வந்து ரெகுலராக போடுவேன். ஆனால் வந்து என்னோடய ஐப்ரோவில் போடுறது இந்த மாதிரி திக்காக போடுறத வந்து நைட்டில் அப்ளை பண்ணிவிட்டு காலையில் நம்ம வாஷ் பண்ணும்போது நம்மளோட ஐப்ரோ நல்ல கருப்பாகிடுது. நம்மளோட ஐ லிட்டில் இருக்கிற அந்த ஐ லேஷ் வந்து நல்லாவே பிளாக் ஆகுது. அதனால் நான் டார்க்காக போடுறேன். நீங்கள் நினைப்பீங்க இது என்ன இவ்வளோ போடுறீங்கன்னு, அதான் காரணம். இப்போ அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம். இது வந்து கரிசலாங்கண்ணி, வெள்ளை கரிசலாங்கண்ணி நான் எடுத்திருக்கேன். இதுதான் அவங்க வந்து எடுப்பாங்க. என்னோடய மாமியார் ப்ரிப்பேர் பண்ணுறது தான் இது. வெள்ளங்கரிசலாங்கண்ணி வந்து எடுத்துட்டு ஒரு 10லேருந்து 30 இலை எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து எந்த அளவுக்கு நமக்கு கண்மை தேவையோ அந்த அளவுக்கு இதிலேருந்து சாறு எடுக்க போகிறோம். இதை ஒரு சில இடத்துல கரிசாலைன்னு சொல்லுவாங்க, கரிசலாங்கண்ணி, பிருங்கராஜ், மலையாளத்தில் வந்து கஞ்சுண்ணி அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. இதோட இங்கிலீஷ் பேர் வந்து கரிசலாங்கண்ணி, பிருங்கராஜ். தமிழ் பேர் கரிசலாங்கண்ணி, கரிசாலைன்னு ஆயுர்வேதத்தில் சொல்லிகிட்ருக்காங்க. இதை சாப்பிட்டாலும் உடம்புக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் சாப்பிட்டது கிடையாது. தலையில் நிறைய தடவை ஹேர் பேக் எடுத்திருக்கேன். முடி நல்லா கருப்பாகிறத ஃபீல் பண்ண முடியும். நீங்கள் இதை வந்து கையில் கழுகிட்டு இந்த இலையை ஃபுல்லாக கழுகிட்டு நீங்கள் அப்படியே வந்து இதிலேருந்து சாறு எடுக்க போகிறோம். கழுகிட்டு இதில் இருக்கிற தண்ணியை வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த தண்ணியை வந்து உதறிட்டு ஃபஸ்ட் அந்த தண்ணியை வந்து நான் வந்து பிழிஞ்சு எடுத்துக்கிறேன். அந்த தண்ணியை மட்டும் அதை கட் பண்ணும்போதே அந்த கருப்பு வந்து பார்த்திங்கன்னா அந்த இலையோட ஒவ்வொரு அந்த எண்டுலேயும் கட் பண்ண இடத்துல ஜாயிண்ட்டு ஃபுல்லாக உடனே கருப்பாயிடும். நம்ம இதுலேருந்து சாறு எடுக்கும்போது பச்சை கலரில் இருக்கும். ஒரு 5 நிமிஷத்தில் அப்படியே கருத்த கலர் ஆகிடும். இப்போ நான் இதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா தண்ணி இருக்கும்ல, அதை கழுகின தண்ணி இருக்குல்ல, அதை மட்டும் இப்படி லைட்டாக பிழியும் போது அந்த எக்ஸ்ட்ரா வாட்டரை வந்து ஊற்றிட்டு இப்போ அதை இனிமேல் தான் சாறு எடுக்க போகிறேன். கையை நல்லா வந்து பிழிஞ்சு நம்ம வந்து துளசி சாறு குழந்தைங்களுக்கெலாம் கொடுப்போம்ல, அந்த மாதிரி நல்லா பிழிஞ்சோனாலே போதும். இதை மிக்சியில் அரைக்காதீங்க. மிக்சியில் அரைக்கும்போது தண்ணி ஊற்றி அரைச்சாதான் இது அரையும். இப்போ தண்ணி ஊற்றினா இன்னும் ஜாஸ்தி ஆகிடும். இதோட அந்த கருப்பு கலர் வந்து இயற்கையான டை, அந்த கலர் வந்து நமக்கு கம்மியாயிடும். அதனால் இந்த மாதிரி தண்ணியே இல்லாமல் இதை நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டு நல்லா பிழிஞ்சோன்னா நல்லா சூப்பரான சாறு வரும். பச்சை கலரில் வரும். ஒரு 5 நிமிஷத்தில் நமக்கு இது கருப்பு மாதிரி ஆகிடும், கருத்த கலரில் ஆகிடும். இது நல்ல இயற்கையான ஹேர் டை. இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. நான் பிழிஞ்ச உடனே அந்த இலை பாருங்கள் கருப்பாயிடுச்சு. இது மாதிரி நல்லாவே சாறு வரும். இதில் நான் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணலை. நான் வீடியோவே ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு வந்து ஓட்டி விட்டுட்டு ஸ்பீடாக்கிட்டே காமிக்கலை, ஸ்லோவாக தான் காமிச்சிருக்கேன். ஏன்னா நிறைய பேர் வந்து ரொம்ப நீங்கள் ஃபாஸ்ட்டாக வந்து காமிக்கிறதுனால எங்களுக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னு சொல்கிறீங்க. அதனால் வந்து நான் ஸ்லோவாகவே காமிச்சிருக்கேன். எப்படி வீடியோ எடுத்த உடனே அதே மாதிரியே காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி ஃபுல்லாக சாறு எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ நான் திரிநூல் எடுத்திருக்கேன். நார்மல் காட்டன் திரிநூல் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா தாமரை இலையோட திரிநூல், தாமரை நூலுன்னு சொல்லுவாங்க, அந்த திரிநூல் எடுத்துக்கலாம் உங்களுக்கு கிடச்சதுன்னா. எனக்கு வந்து நார்மல் காட்டன் திரிநூல் தான் கிடச்சது. இவங்க இந்த திரிநூலில் தான் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நல்லா நனைச்சி நம்ம இதை காய வைக்க போகிறோம். இது காய வைக்கும்போது ஃபுல்லாகவே ட்ரை ஆகிடும். ஒரு ஹாஃப் டே மதி நல்லா நமக்கு வந்து வெயில் இருந்தது அப்படின்னா ஒரு 2 மணி நேரத்தில் நல்லா காஞ்சி வந்துடும். கையை பாருங்கள் அவ்வளோ கருப்பாயிடும். இது போகிறதுக்கு 2 டேஸ் ஆகும். நம்ம இந்த கையில் பிழிஞ்சதை கையில் இருக்கிற அந்த கருப்பு போகிறதுக்கு 2 டேஸ் ஆச்சு எனக்கு. இப்போ வந்து இதை நல்லா நம்ம வந்து பிரித்து வைக்கிறோம். 4 திரிநூலையும் நல்லா பிரிச்சுட்டு
அப்படியே நம்ம வெயிலில் வச்சோன்னா நல்லா ட்ரை ஆகிடும். அந்த திருநூல் பாருங்கள், கலர் அந்த தண்ணியோட கலர் வந்து மாறிக்கிட்டே வருது. அந்த கரிசலாங்கண்ணி இலையோட தண்ணி சாறு அப்படியே கலர் மாறிக்கிட்டே வருது. அப்படியே கருப்பாகிட்டே வரும். அந்த பச்சை கருப்பாகும். இந்த இலை பாருங்கள், பிழிஞ்ச இலையும் கருப்பாயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி தனித்தனியாக அந்த பிரித்து நம்ம வெயிலில் வைக்க போகிறோம். இதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா தண்ணியை வந்து தூக்கி போட வேண்டாம். நீங்கள் வந்து அப்படியே வடிகட்டுறதோ அந்த மாதிரி எதுவுமே பண்ணாதீங்க. சும்மா கொண்டு போய் நீங்கள் வெயிலில் காய வச்சிங்கன்னா ஒரு ஹாஃப் டேயில் வந்து நல்லா வந்து ட்ரை ஆகிடும். இந்த மாதிரி ட்ரை ஆகிடும். ஈரமே இல்லாமல் ட்ரை ஆகிடும். இது வந்து இந்த இயற்கை ஹேர் டை தான் இந்த கரிசலாங்கண்ணி. நிறைய பேருக்கு வந்து கரிசலாங்கண்ணியோட பலன் என்னவே தெரிய மாட்டேங்குது. அண்ட் உங்களுக்கு வந்து கரிசலாங்கண்ணி இலை இந்த மாதிரி கிடைக்கல அப்படின்னா நாட்டு மருந்து கடையில் பொடி கிடைக்கும், கரிசலாங்கண்ணி பவுடர் கிடைக்கும். அதை வந்து நீங்கள் நல்லா தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அதில் வந்து நம்ம இதை நல்ல பேஸ்ட் மாதிரி இன்னும் அது நல்ல பேஸ்ட்டாக கிடைக்கும். அப்போ மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி திருநூல் நனைச்சி காய வச்சு எடுத்து இந்த மாதிரி தனித்தனியாக நான் பிரித்து இதில் வந்து ஒரு 2-3 பாதாம் அதாவது நல்லா வந்து இடித்து அதில் வந்து நான் இது கூட வந்து இந்த திருநூலில் இடையில வைக்கும்போது அதுவும் சேர்ந்து எரியும் போது அதோட நமக்கு சார்கோலும் கிடைக்கும். ஒரு 2 அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. அகல் விளக்கில் இந்த மாதிரி திரிநூலை வந்து நம்ம காய வச்சுருக்க இந்த திரிநூலை நம்மளோட பாதாம் வந்து 2 பாதாம் வந்து நசுக்கி வச்சுருக்கேன், இடித்து வச்சுருக்கேன். அதை வந்து இதில் எடுத்து வச்சுக்கிறேன். இதை எரிய வைக்கிறதுக்காக நான் இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கிறேன். நல்ல பசுமாட்டு நெய் எடுத்துக்கோங்க. கடையில் நெய் வாங்காதீங்க. அப்படி பசுமாட்டு நெய் இல்லை உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து விளக்கெண்ணெய் எடுத்துக்கோங்க. விளக்கெண்ணெய் ரொம்ப நல்லது. விளக்கெண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. எல்லாமே நல்ல பியூராக இருக்கா, ஒரிஜினலாக செக்கில் ஆட்டுனதா இல்லை நாட்டு பசுமாட்டு நெய்யா, இதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. நம்ம இன்டேக்காக எடுக்கலைனாலும் நம்மளோட கண்ணில் குழந்தைங்களுக்கு அப்ளை பண்ணுறதுனால இதெல்லாம் தெளிவாக பார்த்துக்கோங்க. இப்படி தான் அவங்க ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இங்கே நிறையவே வந்து பார்த்திங்கன்னா பசுமாட்டு நெய் கிடைக்கும், டைரெக்டாக கிடைக்கும். நம்ம போய் வீட்டிலையே போய் பசுமாடு இருக்கிறவங்க வீட்டிலையே நெய் வாங்கிட்டு வரலாம். அதனால் பயப்படாமல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றுமே இல்லை, சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான். இந்த மாதிரி தான் செய்ய போகிறீங்க. இதை வந்து யார் வேணாலும், எந்த வயசு இருக்கிறவங்க வேணாலும் ஈஸியாக பண்ணலாம். பாரம்பரியமாக பண்ணுறாங்களே தெரிஞ்சவங்க மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. நான் ஈஸியாக பண்ணுற மாதிரி தான் இந்த வீடியோவே எடுத்திருக்கேன், எல்லாருக்கும் புரிகிற மாதிரி. இந்த மாதிரி 2 சைடு நம்ம 2 விளக்கையும் நல்லா கத்திச்சுன்னா எரிய வச்சிடலாம். நமக்கு இந்த நெய் ஃபுல்லாக எரிஞ்சு, இந்த திருநூல் ஃபுல்லாக எரிஞ்சு முடிகிற வரையும் நம்ம வந்து இந்த மாதிரி வச்சுட்டு சைடில் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா 2 கிளாஸ் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நான் வைக்கிற மாதிரி 2 கிளாஸையும் சைடில் வச்சுட்டு அதோட சென்டரில் இந்த மாதிரி அதோட தீபம் எரிகிறத வந்து சென்டரில் வச்சுட்டு ஒரு பிளேட்டோ ஒரு பாத்திரமோ எவர் சில்வராக இருந்தாலும் பரவாயில்ல, பித்தளை பாத்திரமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, இந்த மாதிரி கமுத்து வச்சுருங்க. இப்போ நான் கமுக்கிறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே அந்த டைலோடு சேர்த்து நாங்கள் அடைச்ச மாதிரி இருக்கும். அப்படி அடைச்சோன்னா காற்று உள்ளே போகாமல் விளக்கு அணைஞ்சிரும். அதனால் இந்த லைட்டாக நீங்கள் பிளேட்டு வச்சிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். ஃபுல்லாக அந்த காற்றும் கிடைக்கும், விளக்கும் எரியும், அணைஞ்சு போகாது. அதனால தான் இந்த கேப் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி கமுத்து வைக்கும்போது அந்த எரிஞ்சு கிட்டத்தட்ட அந்த இது எரியறதுக்கு வந்து ஒரு 10 to 20 மினிட்ஸ் தான் ஆகும். மேக்ஸிமம் 20 மினிட்ஸ் ஆகும். அதுக்குள்ளே இது எரிஞ்சு முடிஞ்சிடும். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு 20 மினிட்ஸ் முடிஞ்சிட்டு பார்த்தீங்கன்னா இதை ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி எரிஞ்சிருக்கும். இந்த நம்ம அந்த விளக்கில் வச்சுருந்த எல்லா திரியும் பாதாம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எரிஞ்சிரும்.
எரிஞ்சு முடிச்சுட்டு இந்த மாதிரி கறியாக நமக்கு கிடைக்கும். இதை வந்து நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு இப்படி எடுத்தாலே வந்துடும் அந்த கறியெல்லாம். ரொம்ப கட்டை கறியாக பிடிச்சிருச்சு இதை எடுக்க முடியாது, இல்லை வந்து வரவே வராது, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி ஈஸியாக எடுக்க முடியும். ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்தாலே நல்லா கிளியர் ஆகிடும். எவ்வளோ சார்கோல், எவ்வளோ கறி கிடச்சிருக்கு பாருங்கள். பாத்திரமும் வந்து நல்லா கட்டி உள்ள பாத்திரமாக கமுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு பாத்திரம் வந்து அந்த கருத்த கலர் ஆகும், அது ஆகாமல் இருக்கும். இல்லை வெயிட்லெஸ்ஸான பாத்திரம் வைக்கும்போது பாத்திரம் வந்து கலர் மாறிடுச்சுன்னா திரும்ப நம்ம எவ்வளோ தான் அதை க்ளீன் பண்ணாலும் அந்த கலர் மாறவே மாறாது. அதனால கட்டி உள்ள பாத்திரமாக வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு நமக்கு கிடச்சிருக்கு. இதுவே நமக்கு 3 மாதத்துக்கு போதுமானது. 2 குழந்தைங்க, நான் அப்ளை பண்ணுறது, வீட்டில் இருக்கவங்க எல்லோரும் அப்ளை பண்ணுறதுக்கு இது 3 மாதத்துக்கு போதும். நீங்கள் ஒரு குழந்தைக்கு தான் யூஸ் பண்ண போகிறீங்க, இல்லை ஒரு ஆளுக்கு தான் கொடுக்க போகிறீங்கன்னா இது கண்டிப்பாக 6 மாதம் வரையும் வரும். இந்த மாதிரி குட்டியான ஒரு இதோட டாப், அதாவது க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கிற ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நான் வந்து கேஸ்டர் ஆயில், நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், விளக்கெண்ணெய் நிறைய ஆட் பண்ணாமல் ஒரு ட்ராப்பாக ஆட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப லிக்விட் ஆயிரும். ரொம்ப எண்ணெய் ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து அப்ளை பண்ண முடியாது, ரொம்ப தண்ணியான மாதிரி ஆகிடும். நம்மளோட ஃபேஸ்லேயே அப்ளை பண்ணும்போது நிற்காது, குழந்தைங்களுக்கும் நிற்காது. அதனால் ஒரு ட்ராப்பாக ஆட் பண்ணுங்கள். நம்ம கண்மை கடையிலேருந்து வாங்கினா எப்படி இருக்குமோ, எவ்வளோ திக் பேஸ்ட்டாக இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்கணும் இது. அதனால் என்ன பண்ணுறீங்க, ஒரு ட்ராப் ஆட் பண்ணுங்கள், மிக்ஸ் பண்ணுங்கள், ஒரு ட்ராப் ஆட் பண்ணுங்கள், மிக்ஸ் பண்ணுங்கள். கையால் எடுத்து ட்ராப்பாக ஆட் பண்ணாலே போதும். இந்த மாதிரி திக்காக கிடச்சிடும். இந்த கண்மை தான் நீங்கள் வீடியோ ஃபர்ஸ்ட்டு பார்க்கும்போது நான் அப்ளை பண்ணது ரொம்ப நல்லாயிருக்கும். நிஜமாகவே சொல்கிறேன். கண் மை, ஐப்ரோ, லிட்டில் இருக்க ஐலேஷ் எல்லாமே கருப்பாயிடும். நைட் அப்ளை பண்ணிவிட்டு, லேடிஸ் யங்ஸ்டர்ஸ் வந்து நைட்டில் அப்ளை பண்ணிவிட்டு காலையில் வாஷ் பண்ணி பாருங்கள், ரொம்ப கருப்பாயிடும். தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பற்றி ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் ட்ராப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென் டாட்டா, பை பை.